2025 ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன் தரும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒவ்வொரு ராசியை பார்த்துட்டு வரோம். கடகராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை தரும். கடகராசி இப்போ வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் உங்கள் லக்னத்திலே ராசியிலே செவ்வாய் இருக்காரு. ராசியில் செவ்வாய் இருக்கின்ற பொழுது சந்திரமங்கல யோகமாக மாறுகிறது. செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து இருக்கின்ற பொழுது அது சந்திரமங்கல யோகமாக மாறுகிறது. ஆகவே மண்மனை யோகங்கள், பூமி யோகங்கள் ஏற்படும். செவ்வாய் இங்கே நீச்ச பங்கம் பெறுகிறார். ஆக உடல் ஆரோக்கியத்தில் சற்று பின்னடைவு ஏற்பட்டு சரியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆக கொஞ்சம் உடலை டென்ஷன் இல்லாமல் நிதானமாக கொண்டு போயிடணும். உங்களுக்கு 5 குடையோட வரும். கடகராசி பொறுத்த வரைக்கும் 5, 10 குடைய கிரகம் ஒரு லக்னத்தில் ஏற்றமாக அங்க கௌரவத்தை இழந்துருவோமோ, எங்கேயும் கௌரவ குறைச்சல் ஏற்பட்டுருமோங்கிற ஒரு விதமான பயம் ஏற்படும். தொழில் ரீதியாக கொஞ்சம் மந்த நிலை ஏற்பட்டு சீராகக்கூடிய வாய்ப்பு 2025 இருக்கு. உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. கொஞ்சம் கவனமாக படிக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம். ஆரம்ப காலகட்டத்தில் வருடத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் செவ்வாய் லக்னத்தில் நீச்சமாக பெறதுனால கொஞ்சம் முயற்சி கடுமையாக இருக்கணும். இந்த விளையாட்டுகளில் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணணும். அதே மாதிரி மிலிட்ரி போலீஸ் இந்த அவங்க இருக்காங்க இல்லையா, காவல்துறை சம்மந்தப்பட்டவங்க, நாட்டை காக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இராணுவத்தில் பணிபுரிகிறவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன ஒரு சங்கடங்கள் ஏற்படக்கூடிய நிலைகள் இருக்கலாம். அதிலெல்லாம் கொஞ்சம் கவனம். பயணத்தில் கவனம். வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்ற இந்த துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி பெண்களுக்கும் மிகச்சிறப்பான ஆண்டாக இருக்கும். இந்த ஆண்டு கண்டிப்பாக மங்களம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கிறார். கண்டிப்பாக தாமதமாக திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்களுக்கு கண்டிப்பாக திருமணம் மிக சிறப்பாக 2025 ஆண்டில் ஏற்படும். அஷ்டமசனி ரிலீஸ் ஆகிறார். ஏன்னா 9ல் இருந்து அவர் கொடுக்கக்கூடிய கஷ்டங்களை விட 8ல் இருப்பது ரொம்ப அதிகம். ஆக 9ல் போகும்போது தாப்பனார் வழிவகை உறவுகள் சில கௌரவமான நிலைகளை சற்று பின்னடைவு ஏற்படாதில்ல. மற்ற இதுவரை இருந்து அஷ்டமசனுடைய தாக்கங்கள் கண்டிப்பாக மார்ச்சுக்கு அப்புறம் விலகும். மற்றபடி ராகுகேது பயிற்சிகள் இந்த ஆண்டு இருக்கு. அந்த ராகுகேது பயிற்சிகள் உங்களுக்கு கரெக்டாக 2-8 வரும். இப்போதைக்கு 3-9 இருக்கிறது. அடுத்து 2-8 வரும். 2-8 வரும்போது இந்த குடும்பத்தில் கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் போயிடும். உறவுகளில் கொஞ்சம் மெதுவாக நகர்த்தி கொண்டு போயிடும். உறவுகளுடைய தாக்கங்கள் பார்க்க வந்துடாமல் பார்த்துக்கணும். அந்நிய தலைவர் குடும்பத்தில் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. மொத்தத்தில் இந்த 2025 ஆண்டு கடகராசியை பொறுத்தவரை ஓரளவுக்கு இதுவரை இருந்து வந்ததை விட ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றங்களை, நல்ல ஆரோக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.